ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி டே 6 கவுன்சிலிங்கில் என்ன டிபார்ட்மெண்ட் யாரும் எடுத்தாங்கன்ற ஒரு அனாலிசிஸ் பார்க்கலாம். மேக்ஸிமம் வந்து ஃபஸ்ட்டு ஃபேஸ் போயிருப்பாங்க. அதே மாதிரி மார்னிங் 10 o'clock அதை பற்றி டீட்டெயில்ஸ் தான் இருக்குது. ஸோ ஆஃப்டர்நூன் டீட்டெயில்ஸ் வர இருந்துச்சு அப்படின்னா அது நான் போய் உங்களுக்கு வந்து ஃபோட்டோவாக வந்து நான் வந்து குரூப்பில் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுறேன்ப்பா. அண்ட் தென் எக்ஸ்ட்ரீம்லி சாரி ஃபஸ்ட்டு. ஆக்சுவலாக வந்து இப்போ எங்களோட நியர்பை ஸ்கூலில் வந்து காம்படிஷன் அப்படின்றதுனால வந்து ரொம்ப சவுண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்குது. ஸோ வந்து பாஸ்ட் 3 டேஸாகவே வந்து நம்ம லாஸ்ட் வீக்கே வந்து அவங்க நிப்பாட்டத்தை வச்சு தான் நான் வீடியோ போட்டுட்ருந்தேன். ஆனால் பட் வந்து அவங்களுக்கு டே வந்து நெருங்கிருச்சு. ஸோ வந்து கம்மிங் மண்டே அப்படின்றனால அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மண்டே கூட இல்லை, சாட்டர்டே சண்டே. ஸோ அப்படின்றனால அவங்க ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணுறனால அவங்க நான் ஸ்டாப் பண்ணுறதே இல்லை. ஸோ அதனால் இப்போயே நான் வீடியோ போடுறேன்ப்பா. ஸோ கொஞ்சம் சாரி, ஏன்னா ரொம்ப நாய்ஸ் பொல்யூஷன் வந்து நம்ம கட் பண்ண முடியாது. கட் பண்ணோம் அப்படின்னா பிடிஎஃப் வந்து கரெக்ட் ஆயிரும். ஸோ வந்து இன்றைக்கி என்னென்ன டிபார்ட்மெண்ட் பார்த்தாங்கன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. சாரிப்பா, நேற்றுனால வந்து மெசேஜ் பண்ண முடியல. ஸோ நேற்று எங்களுக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி. ஸோ அதனால் எனக்கு வந்து நேற்று தான் செல்லை நான் யூஸ் பண்ணியிருக்க முடியாது. ஸோ நான் வந்து இன்றைக்கி உங்களுக்கு ரிப்ளை பண்ணிடுறேன். சாரி. ஸோ இப்போ பார்க்கலாம். இன்றைக்கி வந்து 6th டே கவுன்சிலிங் அப்படின்னா நேற்று வந்து 5 days வந்து போனால் 2000 பேர் போயிருப்பாங்க இது வரைக்குமே. ஸோ 2000 பேர் முடிச்சிட்டாங்க. ஸோ இன்றைக்கி வந்து 2000க்கு அப்புறம் போயிருக்காங்க. ஸோ வந்து நிறைய பேருக்கு என்ன சொன்னால் ஒரு நாளைக்கு 400 பேர் தான் கவுன்சிலிங் போயிருக்காங்கன்னு. இன்ன வரைக்குமே நமக்கு 400 பேர் தான் போயிருக்காங்க. இதுக்கப்புறம் எப்படின்னு தெரியல. ஏன் அப்படின்னா அந்த கூப்பிட்றதுக்கும் அந்த ரேங்க்குக்கும் சில டிஃப்ரென்ஸ் கான்ட்ரவர்சி இருக்குது. அது நானுமே சொன்னேன். கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முதல் நாளே சொல்லியிருப்பேன் நான். ஸோ அது வந்து எப்படி கூப்பிட்றாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லி அதெல்லாம் வந்து லேட்டர் நம்ம பார்க்கலாம். இப்போ என்ன அப்படின்னா வந்து 2011 வந்து மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த் எடுத்திருக்காங்க. ஸோ 2014 அப்படின்னா வந்து கமர்ஷியல் திருப்பூர் எடுத்திருக்காங்க. ஸோ 2015 வந்து காலேஜ் எஜுகேஷன் எடுத்திருக்காங்க. 2016 ஸ்கூலு. 2017 வந்து ரெவென்யூ எடுத்திருக்காங்க. ஸோ 2019 வந்து டிரான்ஸ்போர்ட்டு. 2020 அப்படின்னா டவுன் பஞ்சாயத்து காஞ்சிபுரம் எடுத்திருக்காங்க. 2021 அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா காலேஜ். 22 வந்து ஹைவேஸு. 23 டவுன் பஞ்சாயத்து. 24 வந்து ஸ்கூல். 25 மெடிக்கல் எடுத்திருக்காங்க. 26 ஸ்கூல். மேக்ஸிமம் வந்து எஜுகேஷன் தான் நிறைய போகுது. 27 வந்து விஜிலன்ஸ் வந்து நிறைய பேர் சொன்னீங்க. ரொம்ப வந்து வேகன்சிஸ் கம்மியாக இருக்குது சில கம்யூனலுக்கு அப்படின்னு சொன்னீங்க. ஸோ நீங்கள் விஜிலன்ஸ் எடுக்கிறதா இருந்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்துக்கோங்க. 2028 பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் திருப்பூர். 2029 ஸ்கூல் தான். 2030 வந்து எம்ப்ளாய்மெண்ட்டு. 2031 அப்படின்னா ஹைவேஸு. 2032 அப்படின்னா போலீஸ். ஆக்சுவலாக வந்து நேற்றும் போலீஸில் வந்து எடுத்திருந்தாங்க, இன்றைக்கும் போலீஸில் எடுத்திருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க. 2033 பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் எஜுகேஷன் தான். ஸோ 2034 அப்படின்னா ஹைவேஸ் வந்துருச்சு நமக்கு அகெயின். அதுக்கப்புறம் வந்து கவர்மெண்ட் எஜுகேஷன். ஸோ வந்து இது வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். அது வந்து நமக்கு சென்னை பேஸ்டு டிபார்ட்மெண்ட்டாக இருக்கும் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் சென்னை டிபார்ட்மெண்ட் பேஸ்டு தனியாக வீடியோ கொடுக்கும்போது நாங்கள் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. இப்போ நம்ம எக்ஸாம்ஸ்லாம் வரும் பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து அவங்க வந்து இது பண்ணுவாங்க. ஸோ வந்து 2036 வந்து பப்ளிக் ஒர்க்ஸு. 2037 2038 ஸோ பாருங்கள் கண்டினியூஸாக பப்ளிக் ஒர்க்ஸ் வந்திருக்கு நமக்கு. ஸோ 2039 பார்த்தோம் அப்படின்னா அகெயின் நமக்கு ஸ்கூலு. ஸோ 2040 ஸ்கூல் தான் பாருங்கள். 41 42 2 பேருமே நான் வில்லிங் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எல்லாருமே என்ன கேட்குறீங்க அப்படின்னா ஆக்சுவலாக நிறைய பேர் பயத்தில் தான் நீங்கள் டெய்லியும் கேட்குறீங்க. இப்போ நான் வில்லிங் கொடுக்குறாங்க. ஆப்சண்ட் ஆகிறவங்க எல்லாருமே டைப்பிஸ்ட்டுக்கு அப்படியே வந்துருவாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அப்படியே எல்லோரும் வரமாட்டாங்க. அப்போ வேணும் ஒரு 10% ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா வந்து எல்லாருமே வந்து டைப்பிஸ்ட்டுக்கு தான் வருவேன், நான் ஜெய வேணாம் அப்படின்னு சொல்லி யாரும் வந்து நான் வில்லிங் கொடுக்க மாட்டாங்க, ஆப்சன்டீஸ் ஆக மாட்டாங்க. மேபி அவங்க பர்சனல் இஷ்யூஸாக இருக்கலாம். இல்லை அப்படின்னா அவங்க வந்து நல்லா டிபார்ட்மெண்ட்ஸில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை வேண்டாம் அப்படின்னு சொன்னால் இல்லாட்டி ஆல்ரெடி ஒர்க்கிங் பர்சனாக இருப்பாங்க. நம்ம டிபார்ட்மெண்ட் சேஞ்ச் பண்ணுறதுக்காக கூட இருந்த மாதிரி சில க்ரைட்டீரியாஸ்னால தான் அவங்க வந்து ஆப்சென்ட் ஆகுறாங்க. ஏன் அப்படின்னா எல்லாருமே பயப்படுறது என்ன அப்படின்னா இப்போ இவ்வளோ பேர் ஆப்சென்ட் ஆகுறாங்க டில் வந்து இப்போ நமக்கு வந்து 100+ ஆயிடுச்சு. இப்போ 5 days வந்து நமக்கு எல்லாம் சேர்த்து ஆப்சன்டீஸ் மட்டும் 100+. 113 நினைக்கிறேன் மொத்தம் ஆப்சன்டீஸ். ஸோ எல்லாமே பயப்படுறது அப்படின்னா எல்லாருமே டைப்பிஸ்ட் கவுன்சிலிங் வந்துருவாங்களா அப்படின்னு சொல்கிறீங்க. சில பேர் டைப்பிஸ்டே இல்லாமல் ஸ்டெனோ இல்லாமல் ஜெய்ஏ வந்து நான் வில்லிங்கில் இருக்கவங்களும் இருப்பாங்க. ஏன்னா மேபி அவங்க வந்து ஏதாவது ஒர்க்குக்கு போயிருப்பாங்க, இல்லை அவங்களுக்கு பிடிச்ச டிபார்ட்மெண்ட் இல்லாமல் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ வந்து ரொம்ப பேனிக் ஆகிடாது. இப்போ எல்லாருமே டைப்பிஸ்ட்டுக்கு வருவாங்க அப்படின்னு கிடையாது. மேபி ஒரு 10% வரலாம். ஸோ வந்து 2042 வந்து நான் வில்லிங், 2043 வந்து ஹைவே, 2044 வந்து நமக்கு ஸ்கூல், 2051 வந்து எம்ப்ளாய்மெண்ட்டு, 56 அப்படின்னு பார்த்தோன்னா எம்ப்ளாய்மெண்ட்டு ட்ரைனிங் விண்டு, 62 வந்து ரூரல் வேலூர், 63 வந்து ஸ்கூல் தான், 64 வந்து நமக்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங் விண்டு, 67 வந்து அக்ரிகல்ச்சர். ஸோ அக்ரிகல்ச்சர் வேறு, அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் வேறு. அது ஒருத்தவங்க கேட்டிருந்தீங்க. ஆமாப்பா, ரெண்டும் வேறு வேறு. ஒன்று செக்யூரிட்டியில் வரும், இன்னொன்று நான் செக்யூரிட்டியில் வரும். நீங்கள் செக்யூரிட்டி எடுத்தீங்க அப்படின்னா ஹெட் ஆஃபீஸில் போயிட்டு நீங்கள் அங்கே வந்து எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணணும், எவ்வளோ பாண்டு, ஸோ அதெல்லாம் அங்கே சொல்லுவாங்க செக்யூரிட்டிக்கு போனீங்கன்னா. ஸோ அதெல்லாம் நீங்கள் அங்கே தான் போய் கேட்டுக்கணும் நம்ம. ஸோ வந்து 1110 வந்து நான் வில்லிங், 111 நான் வில்லிங் தான். ஸோ பாருங்கள் நான் வில்லிங் நிறையா வந்திருக்கு. 113 வந்து கவர்மெண்ட் பீரியட்
114 வந்து ரெவென்யூ சென்னை, 116 வந்து காலேஜ் எஜுகேஷனு, அகெயின் ஸ்கூலு, ரெவென்யூ கோவை, அண்ட் தென் அகெயின் வந்து 120 வந்து ஸ்கூல் எஜுகேஷன், 121 ஸ்கூல் தான். ஸோ மேக்ஸிமம் ஸ்கூல் எஜுகேஷன் நிறையா போகுது. 122 பார்த்தீங்க அப்படின்னா பப்ளிக் ஹெல்த் அண்ட் ப்ரிவென்ட் மெடிக்கல்ஸ், 123 வந்து பப்ளிக் ஒர்க் ஹெல்த்து, 124 வந்து பப்ளிக் ஒர்க்ஸ், 126 வந்து நான் வில்லிங்கு, 127 வந்து பப்ளிக் ஒர்க்ஸு, 128 வந்து ஸ்கூலு, 129 வந்து நான் வில்லிங், 130 அகைன் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன், 131 வந்து எம்ப்ளாய்மெண்ட், 132 வந்து டவுன் பஞ்சாயத் கன்னியாகுமரியில் எடுத்திருக்காங்க, 133 ஹைவேஸில் எடுத்திருக்காங்க, 134 சரி 35 36. ஸோ மூணுமே வந்து ஹெல்த் டிபார்ட்மெண்ட் தான் எடுத்திருக்காங்க, சாரி ஸ்கூல் தான் எடுத்திருக்காங்க. ஸோ இதுவுமே நிறைய பேர் கேட்குறீங்க, அடுத்தடுத்து ஒரே டிபார்ட்மெண்ட் எப்படி எடுப்பாங்க, பேசி வச்சு எடுப்பாங்களா அப்படின்னு ஒருத்தவங்க கேட்டிருந்தீங்க. ஸோ அது அப்படி கிடையாதுப்பா. ஏன் அப்படின்னா அது வந்து ஓவரால் ரேங்க்கில் போகிறனால மேக்ஸிமம் தெரிஞ்சவங்க அப்படின்னு போகிறது கம்மி தான். இப்போ வந்து நிறையா பேர் வந்து எக்ஸாம் எழுதுவாங்க, ஃப்ரெண்ட்ஸே 4 பேர் எழுதினாமல் 4 பேர் வந்து அடுத்தடுத்து ரேங்க் வந்து மார்க் எடுக்க முடியாது. அப்படி மார்க் எடுத்திருந்தாலுமே ஒரே கொஷின்ஸில் எடுத்திருக்க மாட்டாங்க, ஏதோ கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அதனால வந்து இந்த மாதிரி எடுக்கிறதெல்லாம் வந்து இது வந்து ஜஸ்ட் வந்து அவங்க எடுக்கிறது தான். ஸோ சொல்லி வச்சு எடுக்கிறது, பேசி வச்சு எடுக்கிறதுலாம் எடுக்க மாட்டாங்கப்பா. இது வந்து ஜஸ்ட் வந்து வர்றது. ஸோ 137 அப்புறம் பப்ளிக் ஹெல்த்து, 138 வந்து நான் வில்லிங், 140 வந்து மெடிக்கல், 142 ஸ்கூலு, 167 வந்து 68 பப்ளிக் ஒர்க்ஸ், 169 பார்த்தீங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர், 170 பப்ளிக் ஹெல்த்து, 171 ஹைவே, 172 வந்து ரூரல் ஹெல்த்து, 173 பிடபிள்யூடி, 174 காலேஜ் எஜுகேஷன், 157 வந்து கவர்மெண்ட் எஜுகேஷன் எக்ஸாமினேஷன். ஸோ மேக்ஸிமம் வந்து இன்றைக்கி வந்து ஸ்கூலு, காலேஜு, கவர்மெண்ட்டு எக்ஸாமினேஷன் இந்த 3 வந்து நிறையா போயிட்டுருக்கு. ஏன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், நமக்கு வந்து டே 6 கவுன்சிலிங் வந்துருச்சு அப்படின்னா மேக்ஸிமம் வந்து நமக்கு எஜுகேஷன், எம்ப்ளாய்மெண்ட்டு, ஹெல்த், மெடிக்கல், போலீஸ் இந்த மாதிரி தான் நிறையா வந்து எடுப்பாங்க அப்படின்னு நம்ம வந்து கவுன்சிலிங் வீடியோ போடும்போது சொல்லியிருந்தோம். ஸோ அந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கப்புறம் 176 வந்து எஸ்சி வெல்ஃபேர் எடுத்திருக்காங்க. வெல்ஃபேர் நிறையா இருக்குது நமக்கு. நான் சொல்லும்போது சொன்னேன், வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் வந்து நமக்கு வந்து டே 3லேருந்தே ஃபில் ஆகிட்டு வரும். ஆனால் அப்படி அவங்க ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு வெல்ஃபேர் எடுப்பாங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ 177 அப்படின்னா ஹைவே, 178 வந்து மெடிக்கல், 179 வந்து தஞ்சாவூர் விஏஓ. பாருங்கள் 179 தஞ்சாவூர் விஏஓ இருக்குது. இன்னமும் விஏஓ இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த விஏஓ வந்து வெறும் 16 பேர் தான் எடுத்தாங்க, வேகன்சிஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்பெஷல் கேட்டகரிஸ் இல்லாமல் எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குன்னு பார்த்துட்டு அது உங்கள் கம்யூனலில் இருக்கா அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கோங்க. அந்த மேக்ஸிமம் வந்து விஏஓ வந்து ஓன் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறது கஷ்டம் தான். ஏன்னா சவுண்ட் சைட்லாம் டிஸ்ட்ரிக் கிடையாது இங்கிட்டலாம். இந்த மதுரை, திருச்சி, திண்டுக்கல் இந்த மாதிரிலாம் இங்கே கிடையவே கிடையாது. ஸோ அப்படிங்கும்போது நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. 180 வந்து டிபார்ட்மெண்ட் என்ன ப்ராஸ்டியூஷன், அதாவது லாயர் மாதிரி எடுத்திருக்காங்க, அதாவது கோர்ட். ஸோ 182 வந்து ரூரல் ஹெல்த்து, 183 வந்து நான் வில்லிங், 184 வந்து ஹெல்த் ஹைவேஸ், 185 வந்து ரெவென்யூ திருப்பூர், அகெயின் வந்து 187 வந்து எம்ப்ளாய்மெண்ட், 188 வந்து எம்ப்ளாய்மெண்ட்டு, 118 வந்து ரூரல் செங்கல்பட்டு, 190 பப்ளிக் ஒர்க்ஸ், 181 வந்து வெல்ஃபேர், 192 வந்து எம்ப்ளாய்மெண்ட்டு, 193 வந்து பில் கலெக்டர். பில் கலெக்டர் எந்த டிஸ்ட்ரிக்ட்னு தெரியலப்பா. ஸோ 194 வந்து ஸ்கூல் எஜுகேஷனு, 195 வந்து ஹைவேஸு, 196 வந்து முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன், 197 வந்து கோர்ட் திருநெல்வேலி எடுத்திருக்காங்க, 198 வந்து ஸ்கூல். ஸோ வந்து கோர்ட் வந்து நமக்கு செகண்ட் டேல எடுத்தாங்க நமக்கு. ஸோ அதனால் கோர்ட் எடுத்திருக்காங்க அப்படின்னா மேபி அவங்க வந்து ஓன் டிஸ்ட்ரிக்டில் வேணும் அப்படின்ற ஒரு இதில் இருந்திருப்பாங்க. ஸோ வந்து அதனால் எடுத்திருப்பாங்க. அதே மாதிரி ஸ்கூல் எஜுகேஷன் வந்து ஏன் நிறைய பேர் எடுக்கிறாங்க, வந்து ப்ரொமோஷன் லேட் ஆகுமே அப்படின்னு ஒருத்தவங்க கேட்டிருந்தீங்க. கரெக்டு தான்ப்பா. ஆனால் பட் ஸ்கூல் எஜுகேஷன் எடுத்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து ப்ரெஷர் இருக்காது ஒர்க்கு. ஸோ வந்து நான் உங்களுக்கு வந்து ஃபர்தராக உங்கள் ஒர்க்கை பார்க்குறதுக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும். மேபி வந்து நீங்கள் வந்து உங்கள் பர்சனல் ஒர்க்ஸ் பார்க்கறதா இருக்கட்டும். ஏன்னா வந்து சில பேர் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கும். இல்லாட்டி வந்து ஃபர்தராக நீங்கள் படிக்கிறதுக்கு, ஃபர்தராக வந்து அடுத்த எக்ஸாமுக்கு படிக்கிறதாக இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மேபி அதனால் ஸ்கூல் எஜுகேஷன், காலேஜ் எஜுகேஷன் எடுக்கிறதுக்கு மெயின் ரீசன் அதுதான். ஏன்னா நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, எம்ப்ளாய்மெண்ட் மேக்ஸிமம் மித்த கம்பமாக அது வந்து உங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் கம்மி தானே அப்படின்னு சொன்னீங்க. அப்படி கிடையாது. வந்து 5 இயர்ஸ் போகிறது, இல்லை வந்து 3 to 5 இயர்ஸில் போவீங்க. ஏன்னா மேக்ஸிமம் 3 இயர்ஸ் சொல்லணும், ஆனால் சில 3 to 5 இயர்ஸ் ஆகும். இது வந்து 7 இயர்ஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி க்ரைட்டீரியா. ஸோ 2198க்கு அப்புறம் 22102 இருக்காங்க, அது ஹைவேஸ். அதுக்கப்புறம் நான் வில்லிங் கொடுத்துட்டாங்க. 206 பார்த்தீங்கன்னா ரூரல் டெவலப்மெண்ட், 207 பப்ளிக் ஹெல்த், 208 வந்து முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன், 209 வந்து டெக்னிக்கல் எஜுகேஷன். ஸோ வந்து மேக்ஸிமம் இந்த எஜுகேஷன் லெவலில் நிறையா போயிட்டுருக்கு. 211 பார்த்தீங்கன்னா ஸ்கூலு, 212 வந்து டவுன் பஞ்சாயத்து. ஸோ நான் வில்லிங் பாருங்கள். இப்போ 216 வந்து பப்ளிக் ஒர்க்ஸ். இப்போதைக்கு வந்து இது வரைக்கும் தான் வந்திருக்கு. ஸோ ரிமைனிங் வரல ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ஓரளவு ஓகே அதுக்கும் போயிருக்கு அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. அப்போ மேக்ஸிமம் வந்து என்ன டிபார்ட்மெண்ட்ஸ் நீங்கள் போயிட்டுருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா மேக்ஸிமம் சொன்னதே வந்து 6th டே அப்போ நமக்கு எஜுகேஷன் நிறையா போகும் அப்படின்னு சொன்னோம். அதே மாதிரி எஜுகேஷன் நிறையா போயிட்டுருக்கு. எம்ப்ளாய்மெண்ட் சொன்னால் அதே மாதிரி எம்ப்ளாய்மெண்ட், ஹெல்த், மெடிக்கல். ஸோ என்னோட வீடியோ பற்றி கரெக்டாக அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து கொஷின்ஸ் நீங்கள் கேட்டிருந்தீங்க பார்த்தீங்களா, அதை பற்றி நான் சொல்கிறேன்.
யா ஆக்சுவலாக வந்து நீங்கள் வந்து ஓவரால் ரேங்க் வந்து ஒருத்தவங்க கேட்டிருந்தீங்க ஜென்ரலில் எவ்வளோ பேர் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் அதை வந்து லைவ்லேயே சொல்லியிருந்தேன்ப்பா. அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து பிசியிலேருந்து ஜென்ரல் வந்து ஒரு 900 அப்படி ஒரு 950 ஒரு 900 ப்ளஸ் போயிருப்பாங்க. அது வந்து நேற்று இதில் சொல்கிறேன் நான். இது எம்பிசி அப்படின்னா ஒரு 800 ப்ளஸ் போயிருப்பாங்க. எஸ்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 150 ப்ளஸ் அந்த மாதிரி போயிருப்பாங்க. பிசிஎம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் போயிருப்பாங்க. ஒரு 15, 20 ஸோ அந்த மாதிரி ஒரு 15 ப்ளஸ் 10 ப்ளஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் ஜென்ரலில் போயிருப்பாங்க. ஸோ மேக்ஸிமம் இப்படி தான். ஆப்சன்டீஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா நாளுக்கு நாள் கூட்டிகிட்டே தான் இருக்கும். ஏன் அப்படின்னா நமக்கு டே 1 வந்து வெறும் 3 தான் இருந்தாங்க. டே 2 வந்து 6, டே 3 வந்து 15, டே 4 வந்து 32. நேற்று வந்து 57 நினைக்கிறேன். மொத்தம் எல்லாமே நமக்கு 113 ஆப்சன்டீஸ் மட்டுமே இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஆப்சன்டீஸ் கூட கூட உங்களுக்கு வந்து வாய்ப்புகள் கூடும். ஸோ அதை வச்சு தான் நம்ம சொல்றது இந்த கம்னல் வரைக்கும் நமக்கு ரேங்க் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் பிசிக்கெலாம் வந்து 1500 தான் சொன்னேன். அப்புறம் வந்து சிவி அப்லோட் பண்ணல சில பேருக்குன்னு சொன்னால் 1800 சொன்னேன் நான். மேக்ஸிமம் 1700 இல்லாட்டி 1800 அப்படி தான் சொன்னேன். ஆனால் பட் இப்போ நிறைய பேர் ஆப்சென்டீஸ் இருக்கிறவங்க ஜென்ரலில் போகிறனால உங்களுக்கு மேக்ஸிமம் கம்னல் ரேங்க் 2000 வரைக்கும் சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொன்னேன். அதுக்காக 2000 கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்றதுல கண்டிப்பாக மேக்ஸிமம் வரும். அட்லீஸ்ட் வந்து ஒரு 900 1900 950 அது வரைக்குமாவது கண்டிப்பாக வரும் அப்படின்ற ஒரு அசம்ஷன். இதே எம்பிசின்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து எவ்வளோ கொடுத்துருந்தேன் அப்படின்னா வந்து 1300 தான் கொடுத்துருந்தேன். இல்லாட்டி மேக்ஸிமம் 1350. இப்போ 1400 வரைக்கும் நான் சொன்னதுக்கு காரணம் சரி ஓகே நிறைய பேர் ஆப்சன்டீஸ் இருக்கனால நமக்கு கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 50 மெம்பர்ஸ் மட்டும் நான் ஆட் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்னது. அது மாதிரி பிசியும் அதே தான். கம்னல் ரேங்க் வந்து 200. ஸோ வந்து எஸ்சி வந்து 1000 ப்ளஸ் வரலாம். 1000 மேக்ஸிமம் 1000 அதுக்கு மேலே கிடைக்குமா அப்படின்றது தெரியல. ஸோ வந்து சில பேர் எப்படி கேட்குறீங்க அப்படின்னா ஓவல் ரேங்க் நம்ம வந்து ஜென்ரலில் நீங்கள் எடுத்தாங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்க கம்மியில் வரும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து இப்போது ஜென்ரல் நமக்கு வந்து இப்போ வந்து இது வந்து டே 4ல் வந்து ஃபில் ஆனப்போ 302 வேகன்சிஸ் வந்து ஜென்ரல் விதவுட் பிஎஸ் டீம் கொண்டுமே இருந்துச்சு. நேற்று வந்து எழுதுனதை நான் வந்து நோட் பண்ணி வைக்கலப்பா நோட்டில். ஸோ நான் அதெல்லாம் சொல்ல முடியல. ஸோ இப்போ இந்த 302 பேரில் வந்து இப்போ இன்கேஸ் நீங்கள் பிசியாக இருக்கீங்க, பிசியிலேருந்து ஒரு 100 பேர் போயிட்டாங்க அப்படின்னு வைங்க. ஸோ உங்கள் பிசியில் நீங்கள் 100 பேர் எக்ஸ்ட்ரா வரலாம். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ இதை வச்சு தான் கம்னல் ரேங்க் ஆப்சன்டீஸ்லாம் நமக்கு சொல்கிறாங்க. அதை வச்சு தான் சொல்கிறோம். ஏன்னா வந்து ஒருத்தவங்க கேட்டிங்க எம்பிசி கம்யூனிட்டி ஜெண்டர் வந்து மேல் பிஎஸ் டீம் இருக்குது எனக்கு. ஸோ 9th டே போகிறேன் அதனால் எனக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ நான் மேக்ஸிமம் நான் சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து எந்த டே போகிறீங்கன்றதை நீங்கள் வந்து பாதர் பண்ணிக்காதீங்க. உங்கள் கம்னல் ரேங்க் வந்து எவ்வளோ இருக்குது, மேக்ஸிமம் நீங்கள் வந்து 1300 இருக்கீங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச மேக்ஸிமம் உங்களுக்கு கிடைக்கும்ப்பா. நெக்ஸ்ட்டு வந்து இன்னொன்று என்ன சொல்கிறீங்க அப்படின்னா வந்து நீங்கள் வந்து அந்த பிசி கம்னல் லாஸ்ட் வரைக்கும் கேட்டிங்க நான் சொல்லிட்டேன் நான். நெக்ஸ்ட்டு வந்து இன்னொன்று என்ன சொல்கிறீங்க அப்படின்னா கம்னல் ரேங்க் வந்து 1300 இருக்கேன் பிசி. ஸோ நான் 7வது நாள் போகிற நாள் கவுன்சிலிங் கிடைக்குமா அப்படின்னு மேக்ஸிமம் நீங்கள் கொஷின் கேட்டதே தான் இப்போ எல்லாருமே கேட்குறீங்க. ஸோ வந்து நான் ஒவ்வொரு வீடியோ சொல்கிறது தான். நீங்கள் வந்து டே பார்க்காதீங்க. ஏன்னா இப்போ சப்போஸ் பிசிஎம்லலாம் வந்து மேக்ஸிமம் வந்து ரொம்ப கம்மியாக தான் ஃபில் ஆகிட்டு வருது. 2, 3, 4 அந்த மாதிரி தான் ஃபில் ஆகிட்டு வருது. ஸோ வந்து வேகன்சிஸ் இருக்குது. வேகன்சிஸ் கம்மி தான். பட் மித்ததை கம்பேர் பண்ணும்போது பிசி எம்பிசி கம்பேர் பண்ண வேகன்சிஸ் கம்மி தான். பட் இருந்தாலும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் லேட்டாக வந்து கவுன்சிலிங் வரும்போது உங்களுக்கு வந்து வேகன்சிஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் பார்க்கணும். நான் லேட்டாக கவுன்சிலிங் போகிறேன் ஸோ எனக்கு வந்து இருக்காதா அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. அண்ட் தென் வேறு என்ன கொஷின் கேட்டிருந்தீங்க? எஸ்சிஏ மேல் பிஎஸ்டிஎம் கம்னல் ரேங்க் 179 கிடைக்குமா? ஏன்னா நீங்கள் Feb 12 போகிறேன்னு சொல்கிறீங்க. ஸோ அதான் சொல்கிறேன் நீங்கள் வந்து கம்னல் ரேங்க் வந்து எஸ்சிஏனா கிடைக்கும்ப்பா. ஏன்னா எவ்வளோ போஸ்டிங் இருக்குன்னு ஒரு விஷயம் பார்த்து சொல்கிறேன் நான். உங்களுக்கு வந்து 140 வேகன்சிஸ் இருக்குது. நீங்கள் கொஞ்சம் தான் கம்மியாக இருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அதுவும் கம்னல் ரேங்க் வந்து இது லாஸ்ட்டோட கொஞ்சம் முன்னாடி வந்திருப்பீங்க. ஸோ அதனால் உங்களுக்கு ஜாப் கிடைக்கும்ப்பா. எனக்கு மேக்ஸிமம் வந்து கிடைக்கும். ஸோ என்ன கொஷின்ஸ் கேட்டிருந்தீங்க? அகெயின் வந்து கம்னல் ரேங்க் எஸ்சி ஃபீமேல் கம்னல் ரேங்க் 1072 கிடைக்குமா? ஸோ மேக்ஸிமம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 1000 சொல்லியிருக்கேன். நீங்கள் 72 வந்து கொஞ்சம் கூட இருக்கீங்க. அது வந்து ஆனால் பட் எல்லாமே ப்ரிடிக்ஷன் தான்ப்பா. அக்யூரேட்டாக சொல்ல முடியாது. சில பேர் கேட்குறீங்க. நீங்கள் சொல்கிறது வந்து எதுவுமே வந்து அக்யூரேட்டாக சொல்ல மாட்டீங்க. கிடைக்கலாம் அப்படின்னு தான் சொல்கிறீங்க. ஏன் நீங்கள் கிடைக்கும்னு சொல்ல மாட்டீங்க அப்படின்னு சில பேர் கொஷின் கேட்குறீங்க. ஸோ அப்படி சொல்கிறது கஷ்டம்ப்பா. ஏன் அப்படின்னா நான் மேக்ஸிமம் வந்து நான் அதெல்லாம் முன்னாடி தான் கம்மியாக சொல்லுவேன் நான் ரேங்க்கு. ஏன் அப்படின்னா நம்ம கிடைக்கலன்னு டவுட்டுன்னு சொல்லி கிடச்சிச்சுன்னா பரவாயில்ல. நம்ம கிடைக்கும்னு சொல்லிட்டு கிடைக்கலன்னா அது கஷ்டம். ஸோ அதனால் வந்து நான் ரொம்ப அக்யூரேட்டாக சொல்ல முடியாது. அக்யூரேட்டாக சொல்லணும்னா நீங்கள் வந்து கொஞ்சம் ரேங்க் வந்து முன்னாடி இருந்தீங்க அப்படின்னா சொல்லலாம். மேக்ஸிமம் எல்லா கொஷின்ஸ் நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அண்ட் தென் டிபார்ட்மெண்ட் வைஸ் கேட்குறீங்க. இதை நேற்றே சொல்லிட்டேன் நான். டிகிரி டிபார்ட்மெண்ட் அதாவது டிகிரி ஏதாவது எனி டிகிரி அப்படின்னா எனி டிகிரி எலிஜிபிளா அப்படின்னு கேட்குறீங்க.
ஆக்சுவலாக வேக்கன்சிஸ் போஸ்ட்டில் வந்து எனி டிகிரின்னு கொடுத்தா எனி டிகிரி ஓகே தான்ப்பா. சிலதுக்கு மட்டும் சொல்லியிருப்பாங்க எக்கனாமிக்ஸ் படிக்கணும், காமர்ஸ் படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு மட்டும் நம்ம எலிஜிபிள் கிடையாது. சிலதில் வந்து அந்த 2 இயர்ஸ்க்குள்ளே நீங்கள் வந்து அதுக்கு ஈக்குவலண்ட்டாக ஏதாவது முடிக்கணும் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் வந்து போஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷனில் பார்க்கணும். அதுக்கும் ஒருத்தவங்க சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலாக ஏதாவது கேட்டிங்கன்னா நீங்கள் போய் பாருங்கன்னு சொல்கிறீங்க. நீங்கள் ஏன் சொல்ல மாட்டீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் சொல்லிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் பட் இருந்தாலும் வந்து அக்யூரேட்டாக ஒரு டிபார்ட்மெண்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்னா அது அவங்க பார்த்தா தான் கரெக்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, நிறைய பேர் கொஸ்டின் கேட்பீங்க. ஸோ நான் லைட்டாக தான் பார்த்து சொல்ல முடியும். எல்லாமே நான் டக்கு பார்த்தேன் அப்படின்னா மேபி அதை தப்பாக சொல்லிட்டேன் அப்படின்னா ஸோ அது வந்து உங்களுக்கு தான் ரிஃப்ளெக்ட் ஆயிரும். ஏன்னா சப்போஸ் நான் தப்பாக சொல்லிட்டேன், நீங்களும் அதை செக் பண்ணலை அப்படின்னா மேபி அது ரொம்ப ரிஃப்ளெக்ட் ஆயிரும். ஸோ அதனால தான் மேக்ஸிமம் வந்து நான் சொல்லிவிட்டு நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து இன்றைக்கி இது. ஸோ வந்து இன்றைக்கி வந்து ஈவினிங் வந்து எவ்வளோ கம்யூனல் வைஸ் ஃபில் ஆகிருக்கு, டிபார்ட்மெண்ட் வைஸ் எவ்வளோ ஃபில் ஆகிருக்கு, ஜென்ரல் எவ்வளோ போய் போயிருக்காங்க, அவங்க கம்யூனல் எவ்வளோ போய் போயிருக்காங்க, அதெல்லாம் வந்து டிபார்ட்மெண்ட்ஸில் வந்து விஏஓவில் வந்து நேற்று 16 தான் ஃபில் ஆச்சு, இன்றைக்கி எவ்வளோ ஃபில் ஆகிருக்குன்றதை பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கொஞ்சம் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். ஆக்சுவலாக வந்து என்னோட ஒரு தப்பு வேறு வந்து மானிஸ்டேஷன் தப்பு பண்ணிட்டேன். ஸோ அதனால் வந்து 15 days கழிச்சு பண்ண சொன்னாங்க. ஸோ இப்போதைக்கு அவர்ஸ் கூட பட் இருந்தாலுமே கொஞ்சம் நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதை வச்சு நம்மளோட வீடியோ வந்து இவ்வளோ பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, இவ்வளோ பேருக்கு பிடிக்குதுன்ற ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.